வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் குறிப்பறிதல். குறள் 1094. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும். யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். யான் நோக்கும் போது அவள் நிலத்தை நோக்குவாள். யான் நோக்காத போது அவள் என்னை நோக்கி மெல்ல தனக்குள் மகிழ்வாள். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நமக்குள் இருக்கும் சுவாசக்காற்றை நாம் பார்த்துவிட்டால் இந்த பூமியில் நீடு வாழலாம், மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். நம் சுவாசக்காற்றை பார்க்காமல் கவனிக்காமல் அலட்சியமாக இருந்தோமானால் நம்மை விட்டு மெல்ல வெளியேறும் இந்த சுவாசக்காற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நமக்குள் இருக்கும் சுவாசக்காற்றை நாம் பார்த்துவிட்டால் இந்த பூமியில் நீடு வாழலாம், மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். நம் சுவாசக்காற்றை பார்க்காமல் கவனிக்காமல் அலட்சியமாக இருந்தோமானால் நம்மை விட்டு மெல்ல வெளியேறும் இந்த சுவாசக்காற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியாது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.